ரீகேப். போன வீடியோவில் ரானும் ஹெர்மைனியும் ப்ரீஃபெக்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஹாரி இருந்த கம்பார்ட்மெண்ட்க்கு வராங்க. ஹாரி கொஞ்ச நேரம் லூனா லவ்குட் கிட்ட இருந்து அவளோட குவிப்லர் மேகசினை வாங்கி வாசிக்கிறான். அதில் சீரியஸ் பிளாக் பற்றின ஒரு ஆர்டிக்கலை வாசிக்கிறான். அது சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லை. அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸை அவன் வாசிக்கிறான். எல்லாமே அதை விட மோசமாகவே இருந்தது. ஹெர்மைனி குவிப்லர் மேகசின் வேஸ்ட்டு, நம்ப முடியாதது அப்படின்னு சொல்லறா. உடனே லூனா அவளோட அப்பா தான் அதோட எடிட்டர்னு கோவமாக சொல்லறா. சாப்டர் 10 பார்ட் 3. கோவமா லூனா ஹாரி கிட்ட இருந்து குவிப்லர் மேகசினை வாங்கி அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் கம்பார்ட்மெண்ட் டோர் ஓப்பன் ஆகுது. ஹாரி திரும்பி பார்க்குறான். ட்ரேக்கோ மேல்ஃபாய் சிரிச்சுக்கிட்டே கிரேபோடையும் கோயலோடையும் அங்கே வந்து நின்னான். என்ன அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறான். மேனஸ் பாட்டர், இல்லைன்னா நான் உனக்கு ஒரு டிடென்ஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுறான். யோசி, உன்ன மாதிரி இல்லாமல் என்னை ஒரு ப்ரீஃபெக்டாக ஆக்கியிருக்காங்க, அதனால என்னால் பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லுறான். யா, ஆனால் நீ என்ன மாதிரி இல்லாமல் நீ ஒரு தலக்கணம் பிடிச்சவன். ஸோ வெளியே போயிட்டு எங்களை தனியாக விடு அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ரான், ஹெர்மைனி, ஜெனி, நெவல் எல்லாரும் சிரிக்கிறாங்க. மேல்ஃபாய் இன்னும் கோவப்படுறான். ஸோ சொல்லு, எப்படி இருக்கு? வீஸ்லிக்கு செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது பாட்டர் அப்படின்னு கேட்குறான். ஷட்டப் மேல்ஃபாய் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஓ, நான் ஏதோ சொல்லிட்டேன் போல அப்படின்னு மேல்ஃபாய் சிரிச்சுட்டே கேட்குறான். வெல், வாட்ச் யூர் செல்ஃப் பாட்டர். ஏன்னா நான் உன்னை ஒரு மோப்ப நாய் மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இன்கேஸ் நீ கோட்டை தாண்டி போனேன்னா அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுறான். கெட் அவுட் அப்படின்னு ஹெர்மைனி எந்திரிச்சுன்னு சொல்லுறா. சிரிச்சுக்கிட்டே மேல்ஃபாய் ஹாரியை முறைச்சி பார்த்துட்டு அங்கே இருந்து கிரேபோடையும் கோயலோடையும் போயிடுறாங்க. ஹெர்மைனி கம்பார்ட்மெண்ட் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஹாரியை பார்க்குறா. ஹாரிக்கு உடனடியாக தெரிஞ்சிருச்சு. அவளுக்கும் அவன் சொன்னது என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இன்னொரு சாக்லேட் ஃப்ராகை இங்கே போட அப்படின்னு ரான் சொல்லுறான். அவன் எதையுமே நோட்டீஸ் பண்ணலை. ஹாரியால் ஃப்ரீயாக நெவில்க்கும் லூனாக்கும் முன்னாடி பேச முடியல. அவன் திரும்பவும் ஹெர்மைனியை ஒரு தடவை பார்க்குறான். அவன் சீரியஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது ஒரு ஜாலிக்கு தான் நினச்சான். ஆனால் இப்போது அது ரொம்பவே முட்டாள்தனமாக தெரிஞ்சது. டவுன் ரைட் டேஞ்சரஸாக வேற இருந்தது. ஹெர்மைனி சொன்னது கரெக்ட் தான். சீரியஸ் வந்திருக்க கூடாது. மிஸ்டர் மேல்ஃபாய் அந்த பெரிய கருப்பு டாகை பார்த்துட்டு ட்ரேக்கோ கிட்ட அதை சொல்லியிருப்பாரோ, இல்லை மேல்ஃபாய் மோப்பனாயின்னு சொன்னது ஒரு கோயின்சிடென்ஸா அப்படின்னு யோசிக்கிறான். மழை பெய்ய ஆரம்பிக்குது. இருட்டாகி உள்ள ட்ரெயின்குள்ள லைட்டெல்லாம் எரிய ஆரம்பித்தோடனே லூனா அவளோட குவிப்லரை உருட்டி அதை அவளோட பேக்குள்ளே வச்சுட்டு எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தா. ஹாரி ஜன்னலில் அவனோட தலையை முட்டி ஹாக்வர்ட்ஸை பார்க்க முடியுமா அப்படின்னு வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அன்றைக்கி அமாவாசைன்றனால கும் இருட்டாக தான் இருந்தது. ஹெர்மைனி கடைசியாக சரி நம்ம எல்லாரும் ஹாக்வர்ட்ஸ் ரோபை போடுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுறா. உடனே எல்லாரும் அவங்கவுங்களோட ட்ரங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்த அவங்களோட ரோப்ஸை எடுத்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே மாட்டிக்கிறாங்க. ரானோ ஹெர்மைனியும் அவங்களோட ப்ரீஃபெக்ட் பேட்ஜஸை அதுக்கு மேலே பின் பண்ணிக்கிறாங்க. ரான் அவனோட ரிஃப்ளெக்ஷனை அந்த ஜன்னலில் பார்க்குறத ஹாரி நோட்டீஸ் பண்ணினான். ஒரு வழியாக ட்ரெயின் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. எல்லாரும் அவங்கவுங்களோட லக்கேஜஸை எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ரானும் ஹெர்மைனியும் இது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்றனால அவங்க இந்த கேரேஜை விட்டு வெளியே போயிட்டு அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி கிட்ட நான் வேணா அந்த அவளை தூக்கிக்கிறேன் அப்படின்னு லூனா சொல்லறா. ஹாரியுடனே பிக்விச்சியனோட கேஜை அவகிட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்விக்கோட கேஜை நல்லா பிடிச்சிக்கிறான். அவங்க எல்லாரும் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து வெளியே வராங்க. அவங்க முகத்தில் ராத்திரி நேரத்து குளிர்ந்த காற்று மேலே படுது. ஸ்லோவாக ஒருத்தராக டோர் பக்கத்தில் போகிறாங்க. ஹாரியால் பைன் ட்ரீஸோட ஸ்மெல் பண்ண முடியுது. அவன் பிளாட்ஃபார்முக்கு இறங்குறான். சுற்றி பார்க்குறான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு ஹேக்ரிதோட குரல் கேட்கும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. ஒரு லேடியோட வாய்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் இங்கே ஒரு லைனில் நில்லுங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விளக்கு தூக்கிட்டு யாரோ வரதை ஹாரியால் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் பக்கத்தில் வந்ததும் அது ப்ரொஃபஸர் கிரப்லி பேங்க் அப்படின்னு ஹாரிக்கு தெரிஞ்சுது. அவங்க தான் போன வருஷம் ஹேக்ரிட்க்கு பதிலாக அவரோட கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸை கொஞ்ச நாளைக்கு எடுத்தாங்க.
ஹேக்ரிட் எங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். எனக்கு தெரியல, நீ வழியை மறைச்சிக்கிட்டு இருக்க, தள்ளி போ அப்படின்னு ஜின்னி சொல்லறா. ஓ யா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் தள்ளறான். அவங்க பிளாட்ஃபார்மில் நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே ஹாரியும் ஜின்னியும் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. கூட்டத்தில் ஹாரி ஹேக்ரிதை தேடிக்கிட்டே போகிறான். ஆனால் ஹேக்ரிட் அங்கே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவன் கண்ணில் பட்டிருக்கணும். அவர் அதுக்குள்ளே போயிருக்க மாட்டார் அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அவருக்கு ஏதாவது சளி பிடிச்சிருக்கோ அப்படின்னு யோசிக்கிறான். அவன் திரும்பி ரான் ஹெர்மைனியும் வராங்களா, கிரப்லி பிளாங்க் வந்ததை நினச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் ஆளையே காணோம். அதனால் அவன் பிளாட்ஃபார்மில் இருந்து இறங்கி சைடில் இருக்கிற ரோடில் நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் நூற்றுக்கணக்கான அந்த குதிரைகள் இல்லாத கோச்சஸ் அங்கே தான் நிற்கும். அவன் அந்த கோச்சஸை பார்த்துட்டு ரான் ஹெர்மைனிக்காக திரும்புகிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ இப்போ தான் வித்தியாசமாக தெரிஞ்சுது. அவன் திரும்பவும் அந்த கோச்சஸை பார்க்குறான். இங்கே அந்த கோச்சஸில் ஹார்சஸ் இல்லாமல் இல்லை, அதில் ஏதோ க்ரீச்சர்ஸ் நிற்குது அந்த கேரட் ஷாஃப்ட்ஸ்க்கு நடுவில். அதுங்கள குதிரைன்னு சொல்லலாமா? ஏன்னா அதுங்களை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரெப்டைல் மாதிரி வேற இருந்தது. அதுங்களுக்கு எந்த ஒரு சதையுமே இல்லை. அதுங்களோட மேலே இருந்த பிளாக் கோட்ஸ் அதுங்களோட எலும்புக்கூடோட ஒட்டி இருந்தது. அதுங்க உடம்புல இருந்த ஒவ்வொரு எலும்பும் தெரிகிற மாதிரி இருந்தது. அதுங்களோட தலைகளை பார்க்க டிராகன் மாதிரி இருந்தது. அதுங்களோட கண்களில் எந்த ஒரு பியூப்பிளும் இல்லை, வெறும் வெள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. அது பார்த்துட்ருக்கு. அதுங்களோட ரெக்கைகள் ரொம்ப பெருசாக இருந்தது, பிளாக் லெதரி விங்ஸ். அதை பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய சைஸ் வௌவாலோடது மாதிரி இருந்தது. அந்த மிருகங்களை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. ஹாரியால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறது என்னென்னா, இந்த வண்டிகள் எல்லாமே தன்னால் மூவ் பண்ணும்போது எதுக்கு இப்போது இந்த விலங்குகளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பிக்விச்சன் எங்கே அப்படின்னு பின்னாடி இருந்து ரானோட வாய்ஸ் ஹாரிக்கு கேட்குது. அந்த லூனா பொண்ணு தான் அவனை தூக்கிட்டு இருந்தா. ஹேக்ரிதை பார்த்தியா அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். இல்லை அப்படின்னு ரான் சொல்லறான். அவர் நல்லா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லறான். கொஞ்சம் தூரத்தில் அவங்களால ட்ரேக்கோ மால்ஃபாயும் அவன் கூட மற்ற ஸ்லிதரன்ஸும் வரதை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில நொடிகளில் ஹெர்மைனி அவங்கள நோக்கி மூச்சு வாங்கிட்டே வரா. மால்ஃபாய் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான், நான் அவனை போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். அவனோட பேட்சை இப்போது 3 நிமிஷம் தான் போட்டிருப்பான், அதுக்குள்ளே அதை மற்றவங்களை புள்ளி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணறான். எங்கே க்ரூக்ஷாங்ஸ் அப்படின்னு அவள் கேட்குறா. ஜின்னிக்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லறான். ஜின்னி அங்கே கூட்டத்தில் இருந்த அவளும் க்ரூக்ஷாங்ஸை தூக்கிட்டே வரா. தேங்க்ஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு ஜின்னிக்கிட்ட இருந்து அவளோட பூனையை வாங்கிட்டு, கமான் சரி நம்ம போய் ஒரு கேரேஜை ஏறுவோம் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்குள்ள அப்படின்னு அவள் சொல்லறா. எனக்கு ஒன்றும் பிக்விச்சன் கிடைக்கல அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் ஹெர்மைனி ஏற்கனவே பக்கத்தில் இருந்த கேரேஜை நோக்கி நடக்கிறா. ஹாரி ரான்க்கு பின்னாடி நிற்கிறான். அது என்னது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் ரான் கிட்ட கேட்குறான். அந்த ஹாரபிளான ஹார்ஸ் மாதிரி இருக்கிற அந்த க்ரீச்சரை கை காமிச்சு. எது அப்படின்னு ரான் கேட்குறான். அதுவும் அந்த ஹார்ஸ் மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் லூனா பிக்விச்சனோட கேஜோட வரா. இந்த ரொம்ப ஸ்வீட்டான சின்ன அவுல் இது அப்படின்னு அவ சொல்லுறா. ஓ ஆல் ரைட், எல்லாரும் வாங்க நம்ம உள்ளே போவோம். என்ன ஹாரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ரான் கேட்குறான். நான் என்ன சொன்னேன்னா அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்கிறது என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். ரான், லூனா, ஹெர்மைனி, ஜின்னி எல்லாரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன ஹார்ஸ் மாதிரியானது? இந்த கேரேஜஸை பிடிச்சி இழுக்கிற அந்த ஹார்ஸஸ் அப்படின்னு ஹாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ரான் உடனே அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். நீ எதை பற்றி பேசுகிற? நான் எதை சொல்கிறேன்னா இங்கே பாரு அப்படின்னு ஹாரி ரானோட கையை பிடிச்சி இழுத்து அவனை திரும்பி அந்த விங்ட் ஹார்ஸ் பக்கத்தில் அதோட முகத்துக்கு நேராக நிற்க வைக்கிறான். ரான் அதை நேராக பார்த்துட்டு அவன் திரும்பி ஹாரியை பார்த்து, என்னது, நான் என்னதை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். இந்த வண்டிக்கு முன்னாடி நிற்குதே அது அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆனால் ரான் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹாரியை பார்க்குறான். அப்போ தான் ஹாரிக்கு ஒன்று தோணுது. உன்னால் அதுங்களை பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்குறான். எதை பார்க்கணும் அப்படின்னு ரான் கேட்குறான். உன்னால் இந்த வண்டியை இழுத்துட்டு போகிறத பார்க்க முடியலையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ரான் உடனே இப்போ ஹாரியை பார்த்துட்டு,
ஐயோ ஆல்ரைட் ஹாரி அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட கேட்குறான். யா ஆல்ரைட் அப்படின்னு ஹாரி சொன்னாலும் அது ஏன் வந்துட்டு அங்கே இருக்கிறது அவனுக்கு மட்டும் தெரியுது, ரானுக்கு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம உள்ளே ஏறுவோமா அப்படின்னு ரான் கேட்குறான். யா யா உள்ளே போ அப்படின்னு ஹாரி சொல்கிறான். இட்ஸ் ஆல் ரைட், நீ வந்து பைத்தியமாவோ ஏதோ போகிறதில்ல, என்னாலேயும் அதை பார்க்க முடியுது அப்படின்னு அவனுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. உன்னால் பார்க்க முடியுதா அப்படின்னு ஹாரி திரும்பி லூனா கிட்டே கேட்குறான். ஓ எஸ், நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்த முதல் நாளில் இருந்தே பார்க்குறேன். அதுங்க எப்போவுமே இந்த கேரேஜஸை இழுத்துட்டு போகுங்க. டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு லூனா சொல்லறா. ஹாரியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லூனா அந்த கேரேஜுக்குள்ளே ஏறுறா. ஹாரி அவ்வளோ உறுதியாக இல்லைனாலும் அவன் லூனாவை ஃபாலோ பண்ணி அவனும் அந்த வண்டிக்குள்ளே ஏறுறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.